கால்களில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற நோய்களுக்கு தான் வெரிகோஸ் வெயின் அப்படின்னு பேர். நரம்பு சுருள் நோயின்னு பேர். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய 100 பேரில் குறைந்தது 90 பேரை பாதித்திருக்கக்கூடிய நோய் ஆண் பெண் வகைப்பாடு இல்லாமல் இன்றைக்கு அனைவரையும் பாதிக்கக்கூடிய நோயாக வெரிகோஸ் வெயின் இருக்கிறத பார்க்குறோம். இந்த வெரிகோஸ் வெயின் நோய் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம் சமூகத்தை பீடித்திருக்கக்கூடிய நோயாக இருக்கிறத பார்க்குறோம். ஏன் நம்ம எல்லாருக்கும் வெரிகோஸ் வெயின் ஏற்படுது? நீண்ட நேரம் நிற்கின்ற வேலை செய்யும் போது, நீண்ட நேரம் அமர்ந்திருக்கக்கூடிய வேலை செய்யும் போது நம்ம உடம்புல கால்களிலிருந்து உடலுக்கு திரும்ப கொண்டு வர வேண்டிய அசுத்தமடைந்த இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற நோயாக வெரிகோஸ் வெயின் இருக்கிறத பார்க்கணும். நீண்ட நேரம் நிற்பது, நீண்ட நேரம் அமருவது அப்படிங்கிறது ஒன்று. உடல் எடை கூடுதலாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு காரணம். தைராய்டு சுரப்பியுடைய நோய் இருந்து அந்த நோயை குணப்படுத்துவதற்கான முயற்சிகள் நாம் முறையாக எடுத்துக்கொள்ளாத போது அதுவும் நமக்கு நோயை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். 4வது, பெண்களுக்கு பிரசவ காலத்திற்கு பிறகும் ஆண்களுக்கு உடல்ல ஏதேனும் நோய்வாய்ப்பட்டோ அல்லது அறுவை சிகிச்சை செய்தோ நாம் படுக்கையில் நீண்ட காலம் இருக்கும் போதோ வெரிகோஸ் வெயினுடைய பாதிப்பு தவிர்க்க முடியாத பாதிப்பாக மாறிவிடுவதை பார்க்கிறோம். இது எல்லாத்துக்கும் மேலே சர்க்கரை நோய், உடலில் ஏற்படுகின்ற உடல் எடை சார்ந்த நோய்கள், திடீரென்று உடல் எடை குறைவது, திடீரென்று உடல் எடை அதிகமாவது மிகப்பெரிய அளவில் வெரிகோஸ் வெயினை உருவாக்குவதை பார்க்கிறோம். இது எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு வயதாகும் போது, அதே போல் இளைஞர்களாக இளமை வயதில் இருக்கும்போது அதிகமான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் நாம் இருக்கும்போது, ஆனால் அதற்கேற்ற முழுமையான ஊட்டச்சத்தற்ற ஒரு உணவை நாம் உட்கொள்ளும் போது அது மிகப்பெரிய அளவில் வெரிகோஸ் வெயினை உருவாக்கி விடுகிறது. நேரடியாக மறைமுகமாக இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற சுருக்கங்கள், அதிகமான இரத்த அழுத்த நோய் இருந்து அதற்கான குணமளிக்கக்கூடிய முயற்சிகளை நாம் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது, இவை அனைத்துமே நமக்கு வெரிகோஸ் வெயினை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக சில வகையான மருந்துகளை நாம் உட்கொள்ளும் போது, சில வகையான நோய்களால் நாம் பீடிக்கப்படும் போது நமக்கு வெரிகோஸ் வெயின் உருவாகி விடுவதை பார்க்கிறோம். வெரிகோஸ் வெயின் ஏற்பட்டாலே அறுவை சிகிச்சை தான் தீர்வுன்னு சொல்கிறாங்க. அறுவை சிகிச்சை கூட செய்தாகிவிட்டது, இருந்தாலும் இந்த நோய் என்னை விட்டு நீங்கவில்லை அப்படிங்கிற கவலை நம்ம எல்லார் மனதிலும் இருக்கிறத பார்க்குறோம். வெரிகோஸ் வெயின் நம்ம உடம்புல ஏற்படுத்தும் போது முதல்ல ஏற்படுத்தக்கூடிய அறிகுறி ஒரு வலியற்ற அறிகுறியாகத்தான் இருக்கிறத பார்க்குறோம். குளிக்கும் போது, மற்ற நேரங்களில் கால்களை பார்க்கும்போது தொடை பகுதிகளில், முட்டுகளுக்கு பின்பகுதிகளில், முட்டுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய தசை பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை நிறமான கோடுகள் தெரியறத பார்ப்போம். இதுதான் முதல் நிலை வெரிகோஸ் வெயின் சொல்லுவோம். இந்த நிலை வெரிகோஸ் வெயின் நாம் சரியாக முறையாக கவனிக்காத போது, 2ஆம் நிலையை அடையும் போது பச்சை நிறமாக இருக்கக்கூடிய கோடுகள் கரும்பச்சை நிறமாகவோ, பழுப்பு நிறமாகவோ, கருப்பு நிறமாகவோ மாறுவதை பார்க்கிறோம். இந்த நிலையில் பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவருக்குமே அதீத உடல் உழைப்பு இருக்கும்போது, நீண்ட நேரம் நிற்கின்ற தேவை வரும்போது அது மிகப்பெரிய அளவில் ஒரு அழுத்தத்தை உருவாக்கி பாதிப்பை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். 3வது அப்படின்னு வரும்போது, இரத்த குழாய்கள் சாதாரணமாக நாம் ஓய்வு நிலையில் இருக்கும்போதே உடலுக்கு வெளியே மிகப்பெரிய அளவில் தெரிவதை பார்க்க முடியும். அந்த மாதிரி தெரிகின்ற இரத்த குழாய்கள் நம்முடைய உடல் உழைப்பு அதிகமாகும் போது வலிகளையும் வேதனைகளையும் கால்களுடைய வீக்கத்தையும் கொண்டு வருவதை பார்ப்போம். நல்ல ஓய்வுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வீக்கங்கள்லாம் குறைந்து உடல் ஆரோக்கியம் அடைவதை நாம் பார்க்க முடியும். 4ஆம் நிலையில் ஒரு இரத்த குழாயில் ஏற்பட்ட பாதிப்பு மற்ற இரத்த குழாய்களுக்கும் பரவி, இரத்த குழாய்கள் செல்கின்ற பாதைகள் அனைத்திலும் மிகப்பெரிய கடுமையான அழுத்தத்தை உருவாக்கி தொடைப்பகுதியிலிருந்து கால் வரை முழுமையாகவே வீங்கி போயிருப்பதை நாம் பார்க்க முடியும். இதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் கால்களில் அரிப்புகள், கருமை நிறமான மாற்றம்னு இருக்கிறத பார்க்கலாம். 5ஆம் நிலை இரத்த குழாயுடைய பாதிப்பு கால்களில் எக்ஸிமான்னு சொல்லக்கூடிய கரப்பான் நோய்களையும், கால்களில் அரிப்புகளும், ஆறாத புண்களும், குழிப்புண்களும் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். என்னதான் நம்ம சிகிச்சை செய்தாலும், என்னதான் இதை மாற்றுவதற்கான முழுமையான வழிமுறைகளை நாம் பின்பற்றினாலும் கூட நமக்கு நோய் தீராமல் நம்மை சிரமப்படுத்துவது அப்படிங்கிறது தீராத சிரமமாக இருக்கிறத பார்க்குறோம். இப்போ இது சார்ந்த சிரமங்களை மாற்ற, குணப்படுத்த முறையான வாழ்வியல் முறைகளோடு இருக்கக்கூடிய சிகிச்சைகளும், இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய முயற்சிகளும், இரத்த குழாயில் இருக்கக்கூடிய தொய்வுத்தன்மையை மாற்றக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்வியல் முறையும் உடற்பயிற்சிகளும் இருக்குமேயானால் அடிக்கடி இந்த நோயுடைய சிரமம் ஏற்படாமலும், ஒரு முறை அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு கூட மீண்டும் இது சார்ந்த சிரமமற்று இருப்பதற்கும் அது நமக்கு உதவி செய்வதை பார்க்க முடியும். வெரிகோஸ் வெயின் மற்றும் வெரிகோஸ் அல்சர்னு சொல்லக்கூடிய இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற மாற்றங்களும், கால்களில் ஏற்படுகின்ற புண்களும் சமீப காலத்தில் ஒரு சமூக நோயாகவே பரவி வருவதின் காரணமாக
இது சார்ந்த விழிப்புணர்வுக்காகவும் இது சார்ந்த சிரமங்களை இயற்கை முறையில் வாழ்வியல் முறைகளை கொண்டு எவ்வாறு மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்காகவும் உடலுடைய தன்மை வாதம் பித்தம் கபம் இதில் எந்த வகையை சார்ந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து இதை மாற்றுவதற்கான முயற்சிகள் வெறும் மருந்துகள் சார்ந்த முயற்சிகளாக இல்லாமல் சீற்றமடைந்திருக்கக்கூடிய வாத பித்த கபத்தை குறைப்பதற்கான முயற்சிகளோடு சேர்த்து யோக தியான மூச்சு பயிற்சிகளோடு சேர்த்து உணவு முறை வாழ்வியல் முறை சார்ந்த முயற்சிகளோடு சேர்த்து அது கூட உடல் கழிவு நீக்கத்துடைய முக்கியத்துவத்தையும் புரிய வைத்து அதோடு வாத சமனி பித்த சமனி கபசமனி மருந்துகளையும் இந்த வெரிகோஸ்வைன் சார்ந்த நோய்களை நீக்கி உடலுடைய இரத்த குழாய்களையும் இரத்த ஓட்டத்தையும் சீராக்கக்கூடிய ஹிட்கேர் மாத்திரைகள் மற்றும் காயகல்பம் சார்ந்த மருந்துகளோடு சேர்ந்து ஒருங்கிணைந்த சிகிச்சையாக உங்களுக்கு பரிந்துரைப்பார்கள். இந்த சிகிச்சை முறையை நாம் தொடர்ந்து பின்பற்றி கொண்டு வரும்போது வெறும் மருந்து மாத்திரை மட்டுமல்ல, வாழ்வியல் முறை மாற்றங்களையும் ஸ்ரீவர்மாவுடைய வாழ்வியல் கோட்பாடுகளோடு சேர்த்து நாம் தொடர்ந்து பின்பற்றி கொண்டு வரும்போது வெரிகோஸ்வைன் சார்ந்த நோய்களும் ஏற்கனவே இருக்கின்ற நோய்கள் அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்யப்பட்டு மீண்டும் மீண்டும் ஏற்படுகின்ற சிரமமற்று ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். வாத சமனி பித்த சமனி கபசமனி சிகிச்சையோடு ஹிட்கேர் மாத்திரைகளையோ ஹிட்கேர் காயகல்ப மருந்துகளையோ சிகிச்சைகளையோ தொடர்ந்து எடுத்துக்கொண்டாலே வெரிகோஸ் வெயின் சார்ந்த சிரமமற்று ஆரோக்கியமான வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நம்மால் வாழ முடியும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள்: அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சினைகள், முடக்குவாதம், கீல்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம் பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரக கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்.